சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 5 ஆண்டு காலங்கள் முதலமைச்சராக இருந்த ஒருத்தருக்கு அரசியலுடைய பாலபாடமே தெரியலையே. வந்த உடனே இந்த ஆட்சி வந்த உடனே கான்பிடன்ஸ் மோஷன் வந்துச்சா? அதாவது தமிழக அரசியல் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்சிக்கும் அது பொருந்தும். 6 மாதத்துக்கு இடையில எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயம் முதலமைச்சராக இருந்த இவருக்கே தெரியல, வேற எதை தெரிஞ்சிருப்பாரு? எங்களை யாரும் கைவிட மாட்டாங்க, மக்களுக்கு யாரு தவறு என்று தெரியும், சரியானவர்கள் நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டே இருக்காங்க. என்னன்னா 23 கட்சி கூட்டணி இருந்துச்சா? இப்ப எத்தனை கட்சி கூட்டம் இருக்கு? சொல்லிக்கிற மாதிரி கட்சியே இல்லை. பிரிக்க முடியாத இருக்கக்கூடிய வைகோவும் அவருடைய பையனுமே ஆவேசத்துல கொந்தளிச்சுட்டாங்க. நாங்க தெரியாதனமா அவங்க சின்னத்துல நின்னுட்டோம், நாங்க ஒன்றும் பண்ண முடியலன்னு. ஆக இருக்கிற 1-2 பேர் கூட அதுக்கு தான் இருக்கிறாங்களே, வேற எதுக்கு இல்லை. இருக்கிற எல்லாரும் போயிட்டாங்க. பலமான கூட்டணி வேற ஏதாவது கூட்டணியை சொல்றாங்க. உதயநிதி பேசுன பாக்கலையா நீங்க? முந்தா நாடு நம்ம தலைவர் நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வர, நம்ம எல்லார்ட்டையும் பிரச்சாரம் பண்ணோம். நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல மறந்துட்டோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வீட்டுல இருக்க பொண்டாட்டி பிள்ளைகளே ஓட்டு போடல என்ன அர்த்தம்? மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலுக்கு போவாரா? என்ன தினம் இது மாதிரி ஒரு முன்னாள் மந்திரி மேல நடவடிக்கை எடுக்க போறான்? ஏன்னா எல்லா மந்திரிகளும் தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்றீங்களே டாஸ்மார்க், அதுல பார்ட்டி ஃபண்டுனே ஒரு தொகை போயிருக்கு. சரி, எப்படி சார் அது பார்ட்டி ஃபண்டுன்னு போகும்? இது உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் எல்லாம். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் கொள்ளை இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு வெளியே வந்துட்டு. சென்னையில ஒரு சம்பவம் நடக்குது. இரவு உன்னை போல ஒரு இளம் பெண்ணை 12 மணி நேரத்துல ரோட்ல போகும்போது கார்ல வந்து இடிச்சு கொலை பண்றாங்க. அதுக்கு பின்னணியில தண்ணி போட்டாங்க, எல்லாம் இருக்கு. அந்த கார்ல திமுக கொடி கட்டிருந்துச்சு, இந்த மீடியாக்கள் மறைக்குது. அந்த குற்றவாளிகளை 24 மணி நேரத்துல இவங்க பிடிச்சி ஜெயில போட்டாங்களா இல்லையா? அதே போல கோயம்புத்தூர்ல சம்பவம் நடந்துச்சு, அதையும் பிடிச்சு உள்ள போட்டாங்களா இல்லையா? ஆனா 2.5 வயசு கற்பழிச்சவன் திமுக ஆட்சியில திமுக இளைஞரணி தலைவர். விமானத்துல போன பணிப்பெண்மை எல்லாருக்கும் முன்னாலே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தவன்லாம் திமுக நிர்வாகிகள். அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? விஜய் அவர்களுக்கு எதிராக அண்ணாமலை களத்துல இறங்கி இருக்கிறாரு. வாய்ப்பு இல்லம்மா, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவர் யாருன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல மக்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் யார் சார்? நான் கன்னடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன். சாகு வரை நான் கன்னடனாகவே இருப்பேன். காவிரி பிரச்சனை என்று ஒன்று வந்தால் நான் கர்நாடகத்துக்கு ஆதரவாக தான் குரல் கொடுப்பேன், தமிழருக்கு ஆதரவா இருக்க மாட்டேன். பேசின வீடியோ வேணுமா? இப்படிப்பட்ட ஒருத்தரை போய் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கிறாங்க, இவங்களை காப்பாற்றுவார் சொன்னா தமிழ்நாட்டை எவனும் காப்பாற்ற. வணக்கம் வணக்கம். நாம கொடுக்கிற வாய்ஸ் நாட்டுல இருக்க கலாட்டாவை திருத்துறதுக்கா இருக்கட்டும். ஆமா, சோ அதனாலதான் நாங்க கலாட்டால இருந்தே வந்திருக்கோம். ஐயா, என்னன்னா வந்துட்டு அரசியல்ல இப்ப கிடையாது, காலகாலம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கீங்க, நிறைய பேரை பார்த்து வந்திருக்கிறீங்க. இப்போ வந்து டிவிக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. டிவிக்கு ஆட்சிக்கு வந்து 1 மாத காலம் ஆயிடுச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, சரியான கேள்வி ஆரம்பத்திலே கேட்கிறோமா. பின்னால என்ன நடக்க போகுதுங்கிறது இல்லை, இந்த 1 மாத காலத்திற்குள்ளே நடந்திருக்கிறது மட்டும் சொல்றேன். ஒரு ஆட்சியை நான் பார்க்கிற பார்வை என்பது எத்தனை கொலை நடந்திருக்கு, எத்தனை கற்பழிப்பு நடந்திருக்கு, எத்தனை இது நடந்திருக்கு அதல்ல. இந்த பிரச்சனைகள் நடக்கிற போது அதை அந்த ஆட்சி எப்படி கையாளுகிறது. சரி, கரெக்டான ஒன்று. 2வது, நிர்வாகத்துல கீழ்மட்டத்திலாம் யோக்கியனா இருக்குன்னு சொல்றது முக்கியம் இல்லை, அந்த தலைமையிலே இருக்கிறவனே. உதாரணத்துக்கு சொல்றனே, தலைவர் காமராஜர் அந்த காலத்துல பால்யூன்னு ஒருத்தர், உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, குமுதத்தில் அவர் வேலை பார்த்தார். அதற்கு பின்னால் அவரே சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன். ஹைதராபாத் பேங்க்ல காமராஜருக்கு 10 கோடி ரூபா பணம் இருக்கு, இவரா ஏழை பங்காளர் அப்படின்னு ஒருத்தர் பேசுறதை வச்சு அந்த தலையங்க எழுதுனாங்க குமுதத்தில். அப்போ அவருக்கு வந்து ஒரு 22-23 வயசு. தலைவர் காமராஜரை பார்க்க திருமலைப்பள்ளி ரோடுக்கு போறாரு. அந்த பையனை பார்த்தோன்னே புரிஞ்சுட்டு, வா தம்பி வா வா அப்படிங்கிறாரு. என்ன விஷயம் இந்த பக்கம்ன்றாரு. ஐயா உங்களை தான் பார்க்க வந்தேன், வா சொல்லு அப்படிங்கிறாரு. இல்லையா, உங்களுக்கு ஹைதராபாத் பேங்க்ல 10 கோடி ரூபா பணம் இருக்குன்னு. உடனே அவர் சொன்னாரு, அதை நீங்க நம்பிதானப்பா இப்போ தலையங்க எழுதிருக்கீங்க. தலையங்க எழுதுறதுக்கு முன்னாலே என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதை நம்பி எழுதிட்டு இப்போ வந்து கேட்டு என்னப்பா பிரயோஜனம் சொன்ன உடனே அவர் சொன்னது, அதுக்கப்புறம் அவர் இறந்து போய் 10 வருஷத்துல அழுதுகிட்டே சொன்ன வார்த்தையா சொல்றேன். அவமானமா போச்சு எனக்கு. தலையை கவுந்துட்டு திரும்பின உடனே அதோட வந்திருந்தா இந்த உண்மை தெரிஞ்சிருக்காது உலகத்துக்கு. தம்பி இங்கே வான்னாரு. திரும்பி போனேன், தயங்கி போனேன். அவர் சொன்னார், எந்த பேங்க்கில் அந்த பணம் இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா, உங்கள் முதலாளிக்கும் உங்கள் எடிட்டருக்கும் தெரிஞ்சிருக்கு. நீ என்ன பண்ணுற, அவங்ககிட்ட சொல்லி அந்த பேங்க்லேருந்து ஒரு வித்ட்ராயல் ஸ்லிப் மட்டும் கொண்டு வர சொல்லு.
வாங்கிட்டு வா, நான் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டுறேன், நீங்கள் எடுத்துங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட அப்படி சொல்லுகின்ற தெம்பு திராணி ஆண்மை யாருக்கா இருக்கா அப்படிங்கிற கேள்வியோட தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நாளைக்கு பின்னால, காமராஜர் காலத்துக்கு பின்னால நடிகர்கள் அல்லது மற்றது நான் பார்க்க மாட்டேன். அவன் எல்லாரும் மனிதர்கள் தான். தமிழ்நாட்டை உங்க ஊருக்கு பக்கத்துல திருமங்கலத்துல விஸ்வநாததாஸ்னு ஒரு நடிகர் இருந்தார். அந்த சுதந்திர போராட்ட காலத்துல அவர் ஒவ்வொரு 3 மாசம் 6 மாசம் இப்படி ஜெயிலு 10-15 தடவை ஜெயிலு பிடிச்சி போட்டிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அவர் நடத்துகின்ற நாடகத்தில் அவரே பேசி, அவரே எழுதி, அவரே பாடி நடிக்கிற நாடகத்தில் பிரிட்டிஷுக்கு எதிராக சுதந்திரத்துக்கு ஆதரவாக பேசுறது. அவர் நடிகர் என்பதற்காக ஒதுக்கிறது இல்லை. அவர் என்னவா எந்த தொழிலை செய்தாலும் அதன் மூலமாக சமூகத்துக்கு என்ன சேவை செய்யறாங்க. அதுபோல இவர் நடிகராக இருந்திருந்தாலும் கூட நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்குகிற யாரையும் அனுமதிக்க மாட்டேன், என் கட்சிக்காரர்களே தவறு செய்தாலும் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பேன், முதல்ல அறிவிப்பே. இப்படி யார் சார் சொல்லுவா? அதான் சொல்றேன். அதை பார்க்கிற போது பெருந்தலைவர் காமராஜரோடு நெருங்கி பழகிய எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் உற்சாகம் வருகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் யாராவது இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களா? இல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். நான் முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல அந்த வார்த்தையை முடிச்சிட்டோமா? 10 கோடி ரூபாய் பணம் இருக்கொன்னே வித்ராயல் ஸ்லீப் கொண்டு வாப்பா, கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி அப்படி சொல்ற தெம்போ திராணியோ ஆண்மையோ உங்களுக்கு எல்லாம் இருந்துச்சான்னு கேட்டேன். சரி, இப்போவாது திமுக யாராவது சொல்லுங்க, அவங்க ஏத்துக்கலாம். அதனால ஒரு மாற்றம் இந்த 1 மாத காலத்திற்குள்ளேயே தவறு செய்த ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் 2 பேர், மாவட்ட நிர்வாகிகள், இது மாதிரி ஒரு 7-8 பேரை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார். அவர்களை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறார். இதெல்லாம் நீண்ட காலத்துக்கு பின்னாலே புதுசு. அந்த காலத்துல காமராஜர் காலத்துல காங்கிரஸ்காரனா இருந்தாலும் அவன் போலீஸ்காரன் பிடிச்சி போனா அவர் கூப்பிடலாம் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப மீண்டு வந்திருக்கு. தப்புனா தப்புதான், தப்புனா தப்பு, அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அதை போலவே அதிகாரத்தில் இருக்கிறவனும் நான் அதிகாரத்தில் இருக்கணும் ஆட்டம் ஆடினா மாட்டிக்க வேண்டாம். இன்னொன்னு செஞ்சார், யாரும் மீடியாக்கள் அது பெருசு பண்ண மாட்டேங்கிறாங்க. திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் போன கேன்சல் பண்ணார். சிறப்பு. அது ஏங்கிறத மட்டும் இப்ப மக்களுக்கு புரிஞ்சாவே போதும். கான்ட்ராக்டர்ஸ் ஒரு சங்கம் அசோசியேஷனுக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். அதனுடைய தலைவர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தார். அவர் சொன்னா அதிர்ச்சியா இருக்கு, இப்பவே நெஞ்சு வெடிச்சுன்னு போட்டிருக்கு. அரசாங்கத்திட்ட டெண்டர் வாங்குற போது அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் 50% மால் வெட்டிட்டு தான் நாங்க லஞ்சம் லஞ்சம் அதான் மால்னு நாசுமா சொன்னோம். இல்ல, மக்களுக்கு புரியுற வார்த்தை லஞ்சம் தானே சார்? ஆமா ஆமா, லஞ்சம் தான் கொடுத்துட்டு தான் நாங்க வாங்கணும் அப்படின்னு பகிரங்கமா சொல்லிட்டாருல்ல. அவர் சொல்லி 4-5 நாள் ஆச்சு இல்ல. இது வரலும் திமுக யாராவது ஒருத்தர் யாருக்கு லஞ்சம் கொடுத்துருக்க சொல்லு, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்களா? அப்ப இருந்து என்ன தெரியுது? அவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. அப்படி இருந்தக்கூடிய ஒரு நிர்வாகத்துல இது வெளிப்படையான டெண்டர் முறைதான் செயல்படுத்துவோம் அப்படின்னு ஏற்கனவே கொடுத்த ஒரு டெண்டர் கொடுத்ததுல ஒரு தப்புன்னு சொன்ன உடனே டெண்டர் கேன்சல் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு நல்ல சூழ்நிலைக்கான அறிகுறி. இதை பார்த்து நடுநிலையாளர்கள் இதை ஆதரிப்பதன் மூலம் எதிர்காலத்திலும் அவருடைய நம்பிக்கைக்கு இன்னும் பலம் சேர்ப்பதாக அமைப்பும், அது தமிழ்நாட்டுக்கு நல்லதாக அமையும். சிறப்பு. நீங்க இவ்வளவு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொன்னீங்க சார். லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருந்தாலே தமிழ்நாட்டுல நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய விஷயங்கள் சிறப்பா நடக்கணும். இப்ப நமது எக்ஸ் முதல்வர், அதாவது முன்னாள் முதல்வர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. 6 மாதம் டைம் கொடுத்தோம், ஆனா 3 மாதம் கூட டிவிக்கு ஆட்சி தாக்கு பிடிக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. அத உங்க கண்ணோட்டத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்னன்னா, சொல்றது சங்கடமா தான் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நம்ம ஆதரிக்கிறோமோ எதுக்கிறோமோ, அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தது உண்மைதான், அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் யாராக இருந்தாலும். 5 ஆண்டு காலங்கள் முதலமைச்சராக இருந்த ஒருத்தருக்கே அரசியலுடைய பாலபாடமே தெரியலையே. வந்தோடனே இந்த ஆட்சி வந்தோடனே கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்துச்சா? ஆமா. அந்த கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல ஆட்சி ஜெயிச்சிருச்சு. இனி கான்ஃபிடன்ஸ் மோஷனோ அல்லது அந்த ஆட்சி மீது அவநம்பிக்கைய ஒரு பிரேரணையோ கொண்டு வரதுன்னா, ஒரு தடவை வந்தாக்க அடுத்த 6 மாதத்துக்கு இடையில கொண்டு வர முடியாது. அதுதான் சட்டம். இது எப்படி முதலமைச்சருக்கு தெரியல? அதுக்கு முன்னால் நாளைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், 1 மாதத்துக்கு வந்துடும், 3 மாதத்துக்கு வந்துடும் சொல்லார்னா, இந்த அரசியல் சட்டத்தை இந்த அந்த அதாவது தமிழக அரசியல் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்சிக்கும் அது பொருந்தும். 6 மாதத்துக்கு இடையில எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயம் முதலமைச்சராக இருந்த இவருக்கே தெரியல, வேற எதை தெரிஞ்சிருப்பாரு? வருத்தமா தான்.
இப்ப இந்திய கூட்டணி கட்சி கூட்டத்துக்கு வந்து டிஎம்கே போல சார். ஆனாலும் அவங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை, நாங்கள் வலுவான கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கூட இருந்த காங்கிரஸும் கூட இப்ப டிவிகேல போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு இன்னும் நாங்கள் வலுவான கூட்டணியை அமைப்போம், நாங்கள் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம், எங்களை யாரும் கைவிட மாட்டாங்க, மக்களுக்கு யாரு தவறுன்று தெரியும், சரியானவர்கள் நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சுட்டே இருக்காங்க. அதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுமா, நீங்கள்லாம் நகரத்தில் பிறந்தவங்க, உங்களுக்கு தெரியாது. நான் சின்ன கிராமத்தில் பிறந்தவன். ரொம்ப சின்ன வயசில் அப்போல்லாம் கரண்ட் கூட இல்லாத காலத்தில் எங்கள் ஊர் வந்து பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு இடையில ஒரு சுடுகாடு இருக்குது ரோட்டில். ராத்திரி நேரத்தில் போகிறதுனா அப்போல்லாம் சைக்கிளில் போகிறதே பெரிய விஷயந்தான். அந்த இடத்துக்கு போகும்போது அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு சத்தம் போட்டு பாடுவான். பயம் இல்லைன்னா உள்ளே இருக்கிற பயத்தினுடைய வெளிப்பாடு அது. சரி, அது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க. சோ அப்படிதான் அவங்களோட பயத்தோட சவுண்ட் தான் அதுன்னு சத்தம் என்னன்னா 23 கட்சி கூட்டணி வந்துச்சா? ஆமா. இப்ப எத்தனை கட்சி கூட்டம் இருக்கு? சொல்லிக்கிற மாதிரி கட்சியே இல்ல. பிரிக்க முடியாத இருக்கக்கூடிய வைகோவும் அவருடைய பையனுமே ஆவேசத்துல கொதிச்சு கொந்தளிச்சுட்டாங்க. நாங்க தெரியாதனமா அவங்க சின்னத்துல நின்னுட்டோம், நாங்க ஒன்றும் பண்ண முடியலன்னு. ஆக இருக்கிற 1-2 பேர் கூட அதுக்கு தான் இருக்கிறாங்களே, வேற எதுக்கும் இல்லை. இருக்கிற எல்லாரும் போயிட்டாங்க. பலமான கூட்டணி வேற ஏதாவது கூட்டணியை சொல்றாங்களா? அவங்க குடும்பத்திலேயே பல பிரிவுகள் பாருங்க, அதுல ஏதாவது கூட்டணி இருப்பாங்களா? அவங்க குடும்பமே பிரிஞ்சிருக்கு. அவர் அண்ணன் யாரு? அழகிரி பொண்ணு தாவேகால போய் சேர்றாங்க. இது மாதிரி இவங்க குடும்பத்திற்கே போறாங்க. ஏன் உதயநிதி பேசுன பாக்கலையா நீங்க? முந்தா நாடு நாம ஊருக்கெல்லாம் நம்ம தலைவர் நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறோம், நம்ம எல்லார்ட்டையும் பிரச்சாரம் பண்ணோம். நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல மறந்துட்டோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க வீட்டில் இருக்க பொண்டாட்டி பிள்ளைகளே ஓட்டு போடலன்னு அர்த்தம். அதுக்கு கை தட்டுறான்னா முன்னால கை தட்டுற அவனுக்கு அது பொருந்தது, அவங்க வீட்டு பிள்ளைகள் போடலன்னு அர்த்தம். அப்ப திமுக காரங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க, பொண்டாட்டிங்க, தங்கச்சிங்க, தம்பிங்க, இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஓட்டு போடலைங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அவர் சொன்னதுக்கு நீ சொல்றது தப்புன்னு சொல்லியிருந்தா அது வேற. எல்லாரும் கை தட்டுறானே, அப்ப உண்மையை சொல்லிட்டாங்களே, விட்டுருவோம் அவங்கள. சரி, இப்போ டாஸ்மார்க் மேலான முறைகேடுகள், அந்த டாஸ்மார்க்கில் இவ்வளோ விஷயம் 1200 கோடி வந்துட்டு முறைகேடு நடந்திருக்கு. நேரடியாக சிஎம் அஃபிஷியலாகவே சிஎம்மோட இதுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதும், ஸோ இந்த விஷயத்துக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்திருக்கு. இதற்கப்புறம் என்ன சார், என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க? இது எதை நோக்கி போகும்? மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலுக்கு போவாரா? ஏன்னா எல்லாருமே இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இவ்வளோ பணம் அங்கே போயிருக்குன்னா அப்போ வந்துட்டு மக்களை எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் மக்கள் கிட்ட மறைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது யோசிக்க வைக்குது. இதுல என்ன நடக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? அதாவதுமா, இன்னைக்கு இவ்வளவு ஆர்வமா கேட்கிற செந்தில் பாலாஜி 2 மாசம் அடிச்சு கேட்க மாட்டேன். ஏன்னா தினம் இது மாதிரி ஒரு முன்னாள் மந்திரி மேல நடவடிக்கை எடுக்க போறான். அப்ப அது பழகி போயிடும். அப்போ உன்னுடைய ஆர்வம் குறைச்சுன்னு கேள்வி கேட்க மாட்டேன். ஏன்னா எல்லா மந்திரிகளும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்றீங்களே டாஸ்மார்க், அதுல பார்ட்டி ஃபண்டுனே ஒரு தொகை போயிருக்கே. சரி, எப்படி சார் அது பார்ட்டி ஃபண்டுன்னு போகும்? இது உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும் அந்த வித்தியெல்லாம். அவங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியலங்கிறதுக்காக அவங்கள குறை சொல்ல முடியுமா? அவங்க பெரிய கெட்டிக்காரங்க. இல்லைன்னா அவங்கள பார்த்து கேட்குறேன், குறிப்பிட்ட ஒரு 4-5 கம்பெனிகிட்ட மட்டுமே டாஸ்மார்க் கொள்முதல் பண்றாங்களே எதுக்கு? தரமான கம்பெனிகள் எவ்வளவோ நாட்டில் இருக்கு. அதில் 2 கம்பெனி அதிமுக, 2 கம்பெனி திமுக. இவங்களுது இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கள்ட்ட தான் வாங்குவாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் இவங்கள்ட்ட தான் வாங்குவாங்க. திமுக ஆட்சிக்கு வரும்போது அதிமுக கொள்முதல் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்தாலும் திமுக காரண்ட கொள்முதல் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. உங்களையும் என்னையும் முட்டாளாக்கிட்டு அந்த 2 பேரும் எப்படி கொள்ளையடிச்சிருக்காங்க பாத்தீங்களா? எனக்கே இப்பதான் புரியுது. அப்ப இத்தனை வருஷங்களாக, இத்தனை ஆண்டுகளாக இந்த 2 கட்சிகளும் மக்களை ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்காங்களா? நான் என்ன மாதிரி ஆளுக்கே இப்பதான் புரியுதுமா. 2 பேரும் சண்டை போடுற மாதிரி காட்டிட்டு நம்மளை ஏமாத்திருக்காங்க. இல்லைன்னா ரிசல்ட் வந்த ராத்திரி 12 மணிக்கே போய் திமுக அதிமுக 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைப்பான்னு பேசியிருப்பாங்களா? அப்ப நம்ம தான் ஏமாந்துட்டேன் இவ்வளவு நாள். இனிமே ஏமாறக்கூடாதுமா. நான் தெளிவாயிட்டேன், நீங்களும் தெளிவாயிருங்க. எல்லா இடங்கள்லையுமே இப்போ அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது மின்வெட்டு, சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் பிரச்சனை தலை தூக்கி எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு வெளியே வந்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? வெளியில இதுக்கு முன்னால இல்லையே இல்லையாமா? என்னம்மா இவ்வளவு நேரம் நல்லாதானமா பேசிக்கிட்டு இருந்த? கடந்த 5 வருஷத்துல ஆயிரக்கணக்கான கற்பழிப்பு, ஆயிரக்கணக்கான கொலைகள் தினம் வந்துட்டு தானே இருந்துச்சு. இந்த ஒரு மாதம் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சார். இந்த ஒரு மாதம் அத கணக்கு சொல்லுங்க, கணக்கு சொல்லுங்க. நான் முன்னால சொன்னது நீங்க கேட்கல, அல்லது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்ல தெரியல. எவ்வளவு நடந்திருக்கு என்பதை விட இந்த ஒரு மாத காலத்துல
ஒரு சம்பவம் சென்னையில் நடந்தது, ஒரு சம்பவம் கோயம்புத்தூர் நடந்தது சொல்கிறேன். சென்னையில் ஒரு சம்பவம் நடக்குது. இரவு உன்னை போல ஒரு இளம் பெண்ணை 12 மணி நேரத்தில் ரோட்டில் போகும்போது காரில் வந்து இடித்து கொலை பண்ணுறாங்க. அதுக்கு பின்னணியில் தண்ணி போட்டாங்க, எல்லாம் இருக்குது. அந்த காரில் திமுக கொடி கட்டிருந்துச்சு, இந்த மீடியாக்கள் மறைக்குது இல்லை. இதுக்கு என்னமா காரணம்? அது முக்கியம் இல்லை. ஆனால் அந்த குற்றவாளிகளை 24 மணி நேரத்தில் இவங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களா இல்லையா? அதே போல கோயம்புத்தூர் சம்பவம் நடந்துச்சு, அதையும் பிடிச்சு உள்ள போட்டாங்களா இல்லையா? உடனே போட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கிருஷ்ணகிரி பக்கத்துல, அதுல ஈடுபட்டவன் ஆளுங்கட்சியை சேர்ந்தவன் தெரிஞ்சிருக்கு, அவங்களையும் பிடிச்சி உள்ள போட்டாங்களா இல்லையா? ஆனா 2.5 வயசு கற்பழிச்சவன் திமுக ஆட்சியில திமுக இளைஞரணி தலைவர், விமானத்துல போன பணிப்பெண்மை எல்லாருக்கும் முன்னாலே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தவன்லாம் திமுக நிர்வாகிகள். அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நடவடிக்கை எடுப்பதுதான் முக்கியம். யார் ஆட்சி இருந்தாலும், நான் ஆட்சி இருந்தாலும், நீங்க ஆட்சி இருந்தாலும் தவறுகள் நடப்பது என்பது இயல்பு. அது எல்லாத்தையும் கட்டுப்படுது. 8 கோடி மக்கள் வாடுற ஒரு நாட்டில் ஒரே இடத்துல இருந்து பார்த்தோன்னே எல்லாரையும் பார்க்க கூட முடியாது. அந்த தவறுகள் நடக்கிற போது தெரிந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிற ஆட்சி நல்ல ஆட்சி. நடவடிக்கை எடுக்காத ஆட்சி தவறான ஆட்சி. நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அவனை ஆதரிக்கிற ஆட்சி கேவலமான ஆட்சி. இந்த பதில் வருவதற்கு தான் நான் உங்ககிட்ட மறுபடி அந்த கேள்வி கேட்டேன். இப்ப என்னன்னா வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கம் தொடங்கியிருக்காரு, புதிய கட்சி தொடங்கி இருக்கிறாரு, விஜய் அவர்களுக்கு எதிராக அண்ணாமலை களத்துல இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் வட்டாரத்துல போயிட்டு இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை யார் மாதிரி? பிஜேபியில இருந்தாலும் விலகிருக்காரு. பிஜேபி காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. பிஜேபியில் எவ்வளவு பேருமா இருக்காங்க? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை சார். எனக்கு அதான் ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொல்றேன். அங்க இருக்கிறவங்க எவ்வளவு பேர் வந்துருவாங்க, அவர் எப்படி எதிரியா இருப்பாரு? வாய்ப்பு இல்லம்மா, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவர் யாருன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல மக்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் யார் சார்? அவர் யார் இல்ல நீங்க உங்க வாயால சொல்லுங்க. அவர் யார்? அதுதான் சொல்றேன், தெளிவா சொல்றேன். எங்க ஊர் கரூருக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், ரொம்ப படுபட்டிக்காடு. வீட்டுல இருக்க அப்பா அம்மா எல்லாம் ஆடு மாடு வச்சு இப்படிதான் இருந்தாங்க. அதனால உயர்ந்து வந்திருக்க எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா இங்க போனதுக்கு அப்புறம் எப்படி ஆனார்? கர்நாடகத்துக்கு போய் நான் கன்னடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன், சாகும் வரை நான் கன்னடனாகவே இருப்பேன், காவிரி பிரச்சனை என்று ஒன்று வந்தால் நான் கர்நாடகத்துக்கு ஆதரவாக தான் குரல் கொடுப்பேன், தமிழருக்கு ஆதரவாக இருக்க மாட்டேன். பேசின வீடியோ வேணுமா? இப்படிப்பட்ட ஒருத்தரை போய் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கிறாங்க, இவங்களை காப்பாற்றுவாருன்னு சொன்னா தமிழ்நாட்டை எவனும் காப்பாற்ற முடியாது. சரி, இத்தனை வருஷ காலம் நீங்க அரசியல்ல இருக்கிறீங்க, நிறைய தலைவர்களை பார்த்துருப்பீங்க. முன்னாடி இருக்கிற ஜெயலலிதா அம்மா பார்த்துருக்கீங்க, எம்ஜிஆர் அவர்கள் காமராஜ் ஐயா கூடவே நீங்கள் இருந்திருக்கீங்க, கலைஞர் ஐயாவை பார்த்துருக்கீங்க, நிறைய பேரை பார்த்துருக்கீங்க. அப்போ பார்க்காத மாற்றம் இப்போ என்ன பார்க்குறீங்க? இல்லைம்மா, நான் முன்னால சொன்னதுதான், யார் என்ன என்பதல்ல, அவருடைய எண்ணம் என்னன்னு தான் நான் பார்க்குறேன். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எல்லாருக்கும் முன்னால் வந்து கட்டி பிடிச்சிட்டா அது பெருசுன்னு நினைப்பாங்க, தள்ளி நின்னா அது அயோக்கியத்தனம் நினைப்பாங்க. தள்ளி நிற்கிறானா கட்டி பிடிக்கிறானா, அவளுக்கு நல்லது செய்ய நினைக்கிறான்னா அவனை பார்க்குறேன்னா. நான் அந்த பார்வை தான் என்னுடைய பார்வை. இந்த தமிழகத்தில் காமராஜருக்கு முன்னாலே வந்தவங்க அந்த 3 பேரையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. உலகத்துக்கே தெரிஞ்சது ராஜாஜி, அவர் வகிக்காத பதவி இல்லை, உலகமே அவரை அறிஞராக ஏற்றுக்குச்சு. கடைசி காலத்தில் சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் கல்கி தோட்டத்தில் இருந்து அவங்க சோறு போட்டு சாப்பிட்டு செத்தார். இப்படிப்பட்ட நேர்மையாளர் இருந்தாங்கல்ல, அந்த வரிசை தொடரணும்னு நான் நினைக்கிறேன். நான் எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், அல்லது அவன் என்ன தொழில் வேணா செஞ்சவனா இருக்கட்டும், பொது வாழ்க்கைக்கு வருகிற போது மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்காத மனம் இருக்கிற, நல்ல மனம் இருக்கிற வேணும். இப்போ விஜய் சார் அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஊடக சுதந்திரம் கிடையாது, ஊடகத்தை வச்சு தான் டிவிக்கு வந்துட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறாங்க. நான் திரும்பி ஊடகம்னு வச்சுங்க, திமுக ஊடக பலமா இல்லை தாவேகா ஊடக பலமா? பெண் நிறுவனம்னு கேள்விப்பட்டீங்களாமா? எங்களுக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. எவ்வளவு கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணாங்க. உங்களை மாதிரி மீடியா இந்த நாட்டில் 100 இருந்துச்சுன்னா 100 பேருக்கு மாதம் மாதம் நான் பணம் கொடுக்குறேன்பாங்க. அதையும் மீறி நிற்கிறவர்களை மேலே கோவப்படுவாங்க, அவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. இப்படி மீடியா மொத்தத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இவங்க தான் பண்ணாங்க. மீடியாவில் தான் தாவேக்கா ஜெயிச்சதுன்னு சொன்னால் சொல்கிறவன் என்னத்தை சொல்கிறது? பொய் சொல்கிறான், நம்புனா அது உங்களுடைய அறியாமை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.